மிகவும் பிரியமான அருமையான பரிசுத்த சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் இந்த மாலை வேளையில் நம்முடைய பரலோகத்தின் தேவனுடைய மகிமையும் பரிசுத்தமும் நிறைந்த நல்ல நாமத்தினாலும், நம் அன்பின் ஆண்டவர் கர்த்தர் இயேசுவினுடைய ஈடு இணையற்ற அவருடைய புண்ணிய நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்கின்ற அன்பின் நல் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். மீண்டுமாக அடியவனுடைய மற்றும் நான் சார்ந்திருக்கக்கூடிய சபையாரனுடைய அன்பையும் அநேக அருமையான நம்முடைய உடன் அங்கங்களுடைய அன்பையும் கூட உங்கள் மத்தியில் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபை இம்மட்டும் நம் அனைவரின் பேரில் இருப்பது நிமித்தமாக இன்னை நாளிலும் கூட நம்ம அவருடைய சமூகத்தில் ஜீவனோடு கூடி வந்திருக்கிறோம். அவருடைய நல் வார்த்தைகளை பெற்று இன்னும் விசேஷித்த நம்முடைய அன்பின் ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய அந்த விசேஷித்த நாளுக்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவான தேவனுடைய எண்ணற்ற அளவற்ற கிருபைகளும் நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய தெய்வீக வார்த்தைகளும் இந்த நாட்கள்ல அளவில்லாமல் தேவன் நம் யாவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். அந்த ஒரு வகையில் அருமையானவர்களே, இன்றைய நாளுக்குரிய நமக்கான சத்திய செய்தியாக நம்மை பலப்படுத்தக்கூடிய வார்த்தையாக அங்க இருக்கும். தலைப்பு நீங்க கேட்டிருப்பீங்க, போர்ட்ல நீங்க பார்க்கலாம், வாக்களிக்கப்பட்ட சமாதானம். அப்ப தலைப்பை பார்க்கும்போது சமாதானம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய பாடங்களை நம்ம மத்தியில சகோதரர்கள் கடந்த காலங்கள்ல எல்லாம் எடுத்திருப்பாங்க. ஆனா இன்றைய நாள்ல நம்ம பார்க்க போகிற அந்த விதம், அந்த கோணம் முற்றிலும் அது மாறுபட்ட விதத்துல நம்ம பார்க்கலாம். நாம் அருமையானவர்களே, பாருங்க, இந்த காலம் நம்முடைய அன்பின் ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய காலம் என்று சொல்லும் போது, அந்த பிரத்யேகமான அந்த நாளுக்காக நம்மை நாம் தகுதிப்படுத்தி கொள்ளுவதற்காக இந்த காலங்கள்ல ரொம்ப வீரியத்தோடு நம்ம என்ன பண்றோம், நம்முடைய இரட்சகரை பற்றி ஆழ்ந்த தியானங்களுக்குள்ள நம்ம போகக்கூடியவர்களாக அங்க இருக்கிறோம். ஆனா உண்மையாகவே நம்முடைய இரட்சகரை நம்ம எப்படி நினைவு கூற வேண்டும் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். அவருடைய மரணத்தை நினைவு கூறுவது என்பது அது அனுதின வாழ்க்கையில என்பதையும் நம்ம மேலான சத்திய வார்த்தைகளை நம்ம பெற்றிருக்கிறோம். அது அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும், அவைகளை நம்ம வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ இந்த வாழ்க்கை, நம் இரட்சகருடைய மரணத்தை நாம் அனுதினமும் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பை உடையவர்களாக இருக்கிறோம். ஏறத்தாழ நம் இரட்சகருடைய வாழ்க்கைக்கு உட்பட்ட அந்த வாழ்க்கைக்குள் இணைக்கப்பட்டவர்களாக, பிணைக்கப்பட்டவர்களாகவும் நாம் அங்க இருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் தான் என்ன பண்ணியிருக்கிறார்னா, அவர் அப்பத்தை எடுத்து பாத்திரத்தையும் எடுத்து அவர் என்ன பண்றார், சீசர்களுக்கு கொடுத்து இதை வாங்கி புசியுங்கள், வாங்கி பானம் பண்ணுங்கள் என்று அவர் கொடுக்கும்போது இது அழைப்பு என்று நம்ம கவனிக்கிறோம். அது மட்டும் இல்ல, கர்த்தர் இயேசு வழியாக நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் கடந்து அவைகள்ல நமக்கு பங்கு இருக்கு. ஏனென்றால் நம் கர்த்தருக்கு பங்காளிகளாக இருக்கிறோம் என்கின்ற அந்த அழைப்புல தான் நாம் கர்த்தரை பின்பற்றி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். அப்போ கர்த்தரை பின்பற்றக்கூடிய இந்த வாழ்க்கை அது எப்படிப்பட்டது என்பதை கர்த்தரை பார்த்து தான் என்ன பண்ணிக்க முடியும்னா நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அவர் எந்த பாதையில, அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் மேற்கொண்டு அவர் போனார் என்பதை நம்ம பார்க்க முடியும். அப்ப கர்த்தர் இயேசு அவரை பற்றி நம்ம வேதத்துல கவனிக்கும் போது, யோர்தான் முதல் கல்வாரி வரை அவருடைய வாழ்க்கையை தேவன் பெரிய அளவுல விசேஷித்த வகையில அவருடைய வேதத்தில் அவர் வைத்து அவருடைய வாழ்க்கையை இன்றளவும் தேவன் கனப்படுத்தி வச்சிருக்கிறார். விசேஷித்த வகையில அதை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த வாழ்க்கை, இன்னும் சொல்லணும்னா நம்முடைய இரட்சகர் இந்த பூமிக்கு எதற்காக வந்துட்டார் என்று கவனிக்கும் போது அவர் மரிப்பதற்காகத்தான் வந்துட்டார். என்ன சொல்லணும்னா, கர்த்தர் இந்த மனுக்குலத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய தலையின் மீது இருக்கக்கூடிய பாவம், சாபம், மரணத்தை எடுத்து போடுவதற்காக
இந்த பூமியில அவர் மரிப்பதற்காக பிறந்துட்டார். இது ரொம்ப ஆச்சரியம். நாமெல்லாம் பிறக்கிறோம், தலை மீது மரண சாபத்தோடு பிறக்கிறோம். ஆனா அவர் நம் தலை மீது இருக்கக்கூடிய பாவ சாபத்தை எடுத்து போடுவதற்காகவே அவர் என்ன பண்ணார்? இந்த பூமியில பிறந்தார். ஆகவே அவர் எதற்காக பிறந்துட்டார்னா, மரிப்பதற்காக. அந்த மரணம் நம்மை போல சாப மரணம் இல்ல, நம் சாபத்தை எடுத்து போடுவதற்காக, கர்த்தர் தேவனுடைய சித்தத்தையும் நீதியையும் நிறைவேற்றுவதற்காக அவர் கொடுத்துட்ட கிருபாதார பலியாக, தேவ நீதியை நிறைவேற்றக்கூடிய ஈடு பலியாக அவர் கொடுத்துட்ட மரணமாக அங்க இருக்கு என்பதை நம்ம பார்ப்போம். ஆனால் இதை கடந்து கர்த்தர் அவர் ஈடு பலியை கொடுக்கணும், அவர் மரிக்கணும், அவர் மரிச்சாதான் இந்த மனுக்குலத்துக்கு மீட்பு. ஆனால் அந்த மரணத்தை அவர் எப்படி அவர் அடையணும்? அந்த 3 வருஷ வாழ்க்கையில அவர் எப்படி கடந்து போய் அந்த மரணத்தை சந்திக்கணும்? அப்புறம் அந்த 3 வருஷ வாழ்க்கையுமே கர்த்தருக்கு அது ரொம்ப விசேஷித்த மாபெரும் அனுபவங்கள் நிறைந்த வாழ்க்கை என்பது நமக்கு தெரியும். எவ்வளவு பெரிய அனுபவங்கள், எப்படிப்பட்ட அனுபவங்கள்! கர்த்தர் இயேசு அவர் பூமியில வாங்கிட்ட அனுபவங்கள், அது யார் ஒருவராலையும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, சொல்லி மாள முடியாத அளவுக்கு கர்த்தருக்கு இந்த பூமியில என்ன இருந்துச்சுன்னா பெரிய அனுபவங்கள் இருந்துச்சு. அவர் பிறக்கும் போதே ரொம்ப எளிமையான, கஷ்டமான, கடினமான ஒரு ஏழ்மை நிலையில் காணப்பட்ட குடும்பத்துல தான் கர்த்தர் பிறந்துட்டார். அவர் வளர்ந்து தேவனுடைய சித்தத்துக்கென்று தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அந்த 3 வருஷ வாழ்க்கையை தான் தேவன் விசேஷமாக வேதத்துல காமிக்கிறாரு. ஆனா 30 வருஷ வாழ்க்கை அது கர்த்தர் பரிசுத்தராக தான் இருந்திருக்கிறார், பாவமற்றவராக தான் இருந்திருக்கிறார், குற்றமற்றவராக தான் தன்னை காத்துக்கொண்டு. யோசிச்சு பாருங்க, யோர்தான்ல அவர் உடன்படிக்கை பண்ணி கரையேறும் போது தேவன் அளவில்லாமல் பரிசுத்தாவி கொடுக்கிறாரு. அங்க வானங்கள் திறக்கப்படுது. அவர் என்ன நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை இன்னும் தெளிவாக அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்? அவர் அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புக்குள்ள அவர் கடந்து போகிறார். அப்போ கர்த்தர் அதற்கு முன்பு அந்த 30 வருஷம் எப்படி இருந்திருக்கணும், என்ன மாதிரி தன்னுடைய நிலையை இந்த பாவம் நிறைந்த இந்த மனுக்குலத்துக்கு மத்தியில் அவர் தக்க வச்சிருந்திருக்கும். துளியும் பாவம் தனக்குள் வராதபடி இந்த விழுந்து போன இந்த மனுக்குலத்துக்கு மத்தியில அவர்கள் எதனால் அந்த பாவ சாபத்தை வருவித்துக் கொண்டார்களோ அதனுடைய அடையாளங்கள் கூட தனக்குள் இல்லாதபடி தன்னை காத்துக்கொண்டு நேர்த்தியாக இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் யோர்தான் கரையில வந்து நின்றார். அதற்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அது இன்னும் ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஆனா கர்த்தர் யார் என்பது தேவனுக்கு தெரியும். ஆனா கர்த்தர் அந்த 30 வருஷ வாழ்க்கையில ரொம்ப பிரசித்தி பெற்றவராக, பயங்கரமானவராக, புகழ் பெற்றவராக, கனம் பெற்றவராக, அவர் அநேகரால் அறியப்பட்டவராக இருந்துட்டாரா அப்படின்னா கர்த்தர் எங்கேயுமே அப்படி இல்லை. எங்கேயும் அப்படி இல்லை. அதற்கான நிலைகள்ல அந்த குடும்பத்தாரும் கர்த்தரை வழிநடத்தல, கர்த்தரும் அப்படிப்பட்ட நிலைமைகள்ல இல்ல. இதையும் நம்ம வேதத்துல பார்க்க முடியும். அப்ப ஏற்ற சமயத்துல அவர் தன்னை அறிந்து உணர்ந்து தன்னுடைய 30வது வயதுல அவர் தன்னை அர்ப்பணிக்க வர்றார், அர்ப்பணிச்சிடுறார். ஆனா அர்ப்பணிச்சது பெரிய விஷயம் இல்ல. அந்த அர்ப்பணிப்பினுடைய விசேஷித்த நோக்கத்தை அவர் இறுக பிடித்தவராக அங்க ஆரம்பிச்சு அவர் சிலுவையில தன் ஜீவனை கொடுக்கும் வரை தடம் மாறாமல் அவர் என்ன பண்றாருன்னா அவர் சரியாக கடந்து போனார். இந்த 3.5 வருட வாழ்க்கையில கர்த்தர் எதிர்கொண்ட அனுபவங்கள் என்பது ஒவ்வொரு நாளும் அக்கினி மயம் போன்றது, அக்கினி போல. அது எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ ஆபத்துகள், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ நிந்தைகள். ஏதோ கெத்செமனே டு கல்வாரி மட்டும்தான் கர்த்தருடைய நிலை ரொம்ப கடினமா இருந்துச்சுன்னு நினைச்சிட்டோம்னா அது பெரிய தப்பு. ஏன்னா அவர் அப்பத்தை எடுத்து அவர் பிற்கிறார் இல்லைங்களா, அந்த பிக்கப்படுதல் யோர்தான்ல ஆரம்பிச்சு அது கல்வாரி சிலுவையில அது முடியுது. 3 வருஷம் கர்த்தர் தன்னை பிக்க கொடுத்தார் அவர் தன்னுடைய ஜீவியத்தை. சரிங்களா? அப்ப அப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் பார்க்கும்போது யோசிச்சு பாருங்க, அப்போ அவருடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்.
அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? கர்த்தரை அரவணைத்து அவரை ஆற்றி தேற்றக்கூடிய நபர்கள் பூமியில யாருமே இல்லை. அது கர்த்தர் கடைசி தருணத்துல வெளிப்படுத்துறார். கடைசி தருணத்துல இன்னும் சொல்லும் போது கர்த்தருடைய கடைசி நாள் வருது. அவருடைய கடைசி நாளை அவர் தொடும்போது வேத வசனம், தீர்க்க தரிசனங்கள் சொல்லுது, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏற்ற துக்கம் கொண்டு இருக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, கர்த்தர் பிறந்ததே மரிப்பதற்கு, ஏன் துக்கம் அடையணும் அப்படின்னா, அருமையானவர்களே, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா நம்ம இந்த பாடத்துல பார்க்கலாம். அப்ப அவர் மரிப்பதற்காக துக்கப்பட்டுட்டாரா அப்படின்னா அது இல்லை என்பது நமக்கு தெரியும். அப்ப இவ்வளோ நாட்களும், இந்த 3 வருடங்களும் அவர் கடந்து வந்த அனுபவங்களை எண்ணி அவர் துக்கமாயிட்டாரா, அல்லது இனிமேலும் வரப்போகிற அனுபவங்களை எண்ணி துக்கமாயிட்டாரா அப்படின்னா அப்படி இல்லை. அப்ப அவர் அடைந்த அந்த துக்கத்திற்கான நியாயமான காரணங்கள் என்ன என்பது நமக்கு நல்லாவே நமக்கு தெரியும், படிச்சிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய இருதயத்தின் பாரம் என்பது என்ன பண்ண முடியாது, நம்ம மறுக்க முடியாது. எவ்வளோ பெரிய பாரம் அங்க இருந்திருக்கு. இப்ப நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சோர்வுக்குள்ள, ஒரு கடினமான அனுபவத்துக்குள்ள, அல்லது ஏதோ ஒரு பலவீனத்துக்குள்ள, ஒரு வருத்தத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா உடனடியாக இன்னொருத்தர் பார்த்தவொன்னு என்ன பண்ணிடுவார், கண்டுபிடிச்சிருவார். கண்டுபிடிச்சு என்ன சொல்லுவார், ஏன் பிரதர் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, ஏன் சிஸ்டர் நீங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க, ஏன் முக வாடலா இருக்கிறீங்க, ஏன் சோர்வா இருக்கிறீங்க, பல கேள்விகள் வரும் இல்லைங்களா? அப்ப அந்த கேள்விகள் வருவதற்கான காரணம், நம்ம வாயே திறந்திருக்க மாட்டோம். நம்முடைய சூழ்நிலைகள் என்ன சூழ்நிலையில இருக்கிறோம் என்பதை ஒருவர் கேட்டு அறிந்து கொள்வதற்கு ஏதுவா நம்முடைய முகம் வெளிப்படுத்திடும், நம்முடைய பேச்சு வெளிப்படுத்திடும், நம்முடைய பார்வைகள் வெளிப்படுத்திடும். ஏன்னா அவ்வளோ தளர்வாயிரும். கர்த்தருடைய வாழ்க்கையில இது மாதிரி எங்கேயாவது இருந்துச்சா? யாராவது பார்த்து, என்ன கர்த்தர் இப்படி இருக்கிறாரு, ஏன் ஒரு பயங்கர சோகத்துல இருக்கிறாரு, அவர் மரணத்துக்கேற்ற துக்கத்துல இருக்கிறார் என்று இப்படியாக பிறர் அடையாளம் கண்டு கொள்ளும் வகையில கர்த்தர் இப்படியாக அவர் முக வாடலோடு தன் பாரத்தை அவருடைய செயல்கள்ல, தன்னுடைய கிரியைகள்ல, அவருடைய பேச்சுக்கள்ல, அவருடைய சுபாவத்தில் வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்துட்டாரானா எங்கேயுமே இல்லை. ஆனா கர்த்தர் எப்படி இருந்துட்டார், இருதயத்துல நிறைய பாரம் இருக்கு, நிறைய பாரம் இருக்கு. ஏன்னா அந்த பாதை அப்படிப்பட்ட பாதை, அந்த பாதை அவ்வளோ பெரிய வழி நிறைந்த அனுபவம் நிறைந்த பாதை. அதையும் கர்த்தர் சொல்றார், என் பிதா எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாத்திரம் என்று அவர் சொல்றார். அப்ப தேவன் நியமிச்சிருக்கக்கூடிய பாத்திரம் என்பது அது எப்படிப்பட்ட பாத்திரம் என்பது நம்ம புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வாழ்க்கை, அவர் சந்தித்த எதிர்கொண்ட அனுபவங்களை வைத்து நம்மளால் அங்க புரிந்து கொள்ள முடியும். அப்போ நாம நம்முடைய வாழ்க்கையில சிறு சிறு சூழ்நிலைகள்ல இப்படியாக காணப்படும் போது நம்ம கிட்ட யாராவது சகோதரர்களோ அல்லது குடும்பத்தாரோ உறவினர்களோ நம்ம கிட்ட ஏதாவது ஒரு வகையில அணுகும் போது நம்ம என்ன ஆயிரும் தெரியுங்களா, சில சமயத்துல அதிருப்தி ஆகி, என்ன கொஞ்சம் விடுங்களேன், என்னை நிம்மதியா விடுங்களேன், கொஞ்சம் அமைதியா தான் போங்களேன், நான் கொஞ்சம் தனிமையா இருக்கணும், இப்படிதான் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்மளுடைய அந்த அதிருப்தி, அந்த அப்செட்டா இருக்கக்கூடிய அந்த கண்டிஷனை நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம வெளிப்படுத்திடுவோம் இல்லைங்களா? அப்ப அந்த கண்டிஷன்ல நாம போய் இன்னொருத்தருக்கு என்ன பண்ண முடியாது, நாமளே ஒரு மிகப்பெரிய, ஏன் அப்படின்னா அந்த கண்டிஷன் எப்படி இருக்கும்னா எதை பத்தியும் யோசிக்க முடியாது. ஒரு அசாதாரணமான சூழ்நிலைகளுக்குள்ள நீங்களும் நானும் போனா ஒருவேளை திடீர்னு யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு வியாதி நமக்கு வருதுன்னு வைங்க, அந்த தருணத்துல என்ன ஓட்டங்களும் நம்ம கிட்ட இருக்காது, நம்மை பற்றியே தான் இருக்கும், நம்மை பற்றியே தான் இருக்கும். சரிங்களா? அந்த சமயத்துல நாம் இன்னொருவருக்கு என்கின்ற பார்வை நமக்கு வராது, அந்த பார்வை வராது. அப்ப கர்த்தருடைய விஷயம், அந்த கடைசி அந்த தருணம், மேல் வீட்டு அறையில கர்த்தர் இயேசு அவர் அந்த அடையாளங்களை ஏற்படுத்தி கொடுத்து முடிச்சுட்டு இந்த மாபெரும் பாரம் நிறைந்த இருதயத்தோடையே சீசர்களையும் கூப்பிட்டு எங்க போறாரு, கெத்செமனேக்கு போறார். போகும்போது கர்த்தர் தன்னை பற்றி, தனக்கு என்ன வரப்போகுது என்பது அறிந்திருந்தாலும் அதை பற்றி எதுவும் பேசாமல்
அந்த தருணங்களை தன்னுடையவர்களுக்காக பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். திராட்சை செடி கொடி ஓமை பேசுறாரு. எவ்வளவு பெரிய சத்தியம், எவ்வளவு ஆழமான கர்த்தரும் சபைக்குமான ஒரு பிணைப்பு எப்படி இருக்கணும், சகோதரத்துவத்துல ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும் என்கிற அவ்வளவு ஆழமான சத்தியம் எப்படி கர்த்தர் இருதயத்துக்குள்ள உள்ள வச்சிருந்தா இதை சீசர்களுக்கு சொல்லிட்டு போக முடியும். அப்புறம் கர்த்தர் சீசர்களுக்காக ஜெபம் பண்றார். 17ஆம் அதிகாரம் முழுவதும் ஜெபம். எவ்வளவு பெரிய ஜெபம்! இன்றைய நாள் வரை சபை ஒவ்வொருவருக்குமான ஜெபமாக அது இருக்குது. இது மட்டும் இல்ல, இவைகளுக்கு மத்தியில கர்த்தர் இயேசு தன்னுடையவர்களுக்கு வாக்களிக்கிறார். அந்த வாக்களிக்கக்கூடிய வாக்கு தத்தமும் இருக்குது. அதுதான் இந்த சமாதானம். இந்த சமாதானத்தை என்ன பண்றார்? பிராமிஸ் பண்றார், வாக்கு தத்தமாக கொடுக்கிறார். சத்தியம், ஆறுதல், தேர்தல் மட்டும் இல்ல, சபையை தாங்கி பிடிக்கக்கூடிய வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு. என்ன வாக்கு தத்தம் என்றால், வசனம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடர் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இதுதான் கர்த்தர் திருச்சபைக்கு கொடுத்துட்ட வாக்கு தத்தம். சமாதானத்தை வாக்களிக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்படின்னா இந்த வார்த்தையை எப்படி இருக்கக்கூடிய ஒருவர் சொல்ல முடியும் அல்லது கொடுக்க முடியும்? இதை நம்ம புரிந்து கொள்ளணும். புரியுதுங்களா? அப்படின்னா கர்த்தருடைய இருதயத்தின் நிலையை பார்க்கிறோம். அடுத்தவர் சந்திக்க போகக்கூடிய அனுபவம் அது ரொம்ப பயங்கரம், ரொம்ப பயங்கரமான அனுபவம். அப்ப அப்படிப்பட்ட நிலையை கர்த்தர் முழுவதுமாக அவர் அறிந்திருந்தும் கூட இப்போ என்ன பண்றாரு? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும் பொருட்டு, சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்ன சொல்றாரு அப்படின்னா, கவலைப்படாதீங்க, சமாதானமா இருங்க, இனிமே உங்களுக்கு என்ன இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கவலை இல்லை, எந்த வருத்தம் இல்லை, எந்த பாடுகள் இல்லை, எந்த கஷ்டங்கள் இல்லை, எந்த வலி வேதனைகள் இல்லை. உங்களுக்கு உலகத்துல ஒரு உபத்திரவமும் கிடையாது. நான் உங்களை என்ன பண்ண போறேன்? நீங்க நினைக்கிறதுக்கு மேல உங்களை நம்ம ஆசீர்வாதத்தில் நடத்த போறேன் அப்படின்னு சொன்னாதான் யாருக்கு சமாதானம்? இன்னைக்கு நமக்கெல்லாம் சமாதானம் இருதயத்துல பிறக்கும். சரிங்களா? ஆனால் சீசர்களுக்கும் சீசர்களை தொடர்ந்து, அதாவது அப்போஸ்தலர்களுக்கும் அப்போஸ்தலர்களை தொடர்ந்து வரக்கூடிய கர்த்தரை பின்பற்றக்கூடிய மெய் திருச்சபையின், அதாவது தன்னுடைய அவயம், தன்னுடைய சரீரத்தின் அங்கத்தினர்களுக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் சொல்லுகிறேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். இன்னும் அவர் கெத்செமனே போகல, பிடிபடல, இரவு முழுவதும் அலக்களிக்கப்படல, இன்னும் விடிந்து அவர் என்னாக்கப்படல, பிளாத்துக்கிட்ட கொண்டு போகப்படல, அதற்கப்புறம் அவருடைய சரீரங்கள் தாறுமாறான வகைகள்ல பிக்கப்படல, சிலுவையில் அடித்து ஏற்றப்படல. சொல்றாரு, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அப்போ பாருங்க, கர்த்தர் சிலுவையில அவர் எதை நிறைவேற்றி முடிக்க போகிறோம் என்கின்ற அந்த தெளிவு என்னன்னா கர்த்தருக்கு இருக்கு.
அடுத்து வரப்போகிற அனுபவங்களை எப்படி எதிர்கொள்ளணும் என்கின்ற அந்த நம்பிக்கை, அந்த தைரியம், இதெல்லாம் கர்த்தர்கிட்ட அங்க இருக்கிறத இந்த வார்த்தையெல்லாம் நம்மளால அங்க பார்க்க முடியும். நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். இது சீசர்களை மட்டுமில்ல, இன்றைய நாள் வரை இருக்கக்கூடிய அவருடைய அங்கத்தினர்களை பலப்படுத்தக்கூடிய, அப்படியே தாங்கி நிறுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அது. ஆனா ரொம்ப முக்கியமா அவர் என்ன சொல்றாருன்னா, என்னிடத்தில் சமாதானமா இருங்கள். அப்ப என்னிடத்தில் சமாதானமா இருங்கள் என்றால், அந்த சமாதானத்தை அவர் என்ன பண்ணிட்டு அவர் சொல்லணும், இந்த வார்த்தையை கொடுத்துட்டு தான் சொல்லணும் இல்லைங்களா? அப்ப கர்த்தர் இந்த சமாதானத்தை என்ன பண்ணிருக்கிறார்? சபைக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த சமாதானம் யாருகிட்ட இருந்துச்சு? கர்த்தர் இயேசு கிட்ட அந்த சமாதானம் அங்க இருந்திருக்கு. அப்ப கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தை, இந்த சமாதானம் என்கின்ற இந்த ஒரு வார்த்தை, வாக்களிக்கப்பட்ட இந்த ஒரு வார்த்தை, அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ஒட்டுமொத்த சுவிசேஷ யுகத்தினுடைய அவருடைய ஜனங்களுக்கு பெரிய அளவுல ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இப்ப இந்த வார்த்தை கேட்கும் போதே நமக்கு கூட என்ன இருக்கு? இருதயத்துல ஒரு ஆறுதல், ஒரு நம்பிக்கை இருக்கா இல்லையா? அப்படிப்பட்ட வார்த்தை தான் இது. ஏன் அப்படின்னா, அருமையானவர்களே பாருங்க, கர்த்தர் இயேசு அவர் மிகப்பெரிய ஆர்வத்தோடு இந்த ஒட்டுமொத்த சுவிசேஷ யுகத்தினுடைய சபையின் பயணம், இன்னும் சொல்லணும்னா நம்மளுடைய பயணத்தை அவர் ரொம்ப ஆர்வத்தோடு அவர் கவனிக்கிறார். என்ன பண்றாரா? நம்மளுடைய பயணம் என்ன பயணம்? எந்த பாதையின் பயணம்? இந்த பாதையில், இந்த இடுக்கமான நெருக்கமான பாதையில் பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆர்வத்தோடு பார்க்கிறார். அப்படின்னா இந்த பாதையில முதல்ல போன நம்ம அன்பின் ஆண்டவரை தேவன் எப்படி பார்த்திருப்பார்? கர்த்தர் இயேசு அவர் கடந்து போன, அவர் முன்னேறி போன அந்த பாதையில கர்த்தருடைய வாழ்க்கையை தேவன் பிதா எப்படி ஆர்வத்தோடு அவர் என்ன பண்ணியிருந்திருப்பார்? பார்த்திருப்பார். அது போல கர்த்தர் நம்மளுடைய பயணத்தை அவர் ஆர்வத்தோடு கவனிக்கிறார். இந்த பாயிண்ட் நம்ம மைண்ட்ல வைக்கணும். யாரெல்லாம் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி இந்த பாதையில பிரயாணப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் கவனிக்கிறார். சும்மா கவனிக்கல, ஆர்வத்தோடு கவனிக்கிறார். அப்ப எங்கதான் ஆர்வம் வரும்? கர்த்தருடைய அடிச்சுவடுகள் மாறாமல் பின்பற்றக்கூடிய ஒருத்தருடைய நிலைகளை கர்த்தர் பார்க்கும்போது எப்படிதான் பார்க்க முடியும்? ரொம்ப ஆர்வத்தோடு, இன்ட்ரெஸ்டோடு தான் என்ன பண்ணுவார்? கர்த்தர் அங்க பார்க்கக்கூடியவராக அங்க இருப்பார். ஏன்னா அந்த வாழ்க்கை, அந்த பாதை அப்படிப்பட்ட பாதை. ஆகவே அருமையானவர்களே பாருங்க, ஆர்வத்தோடு அவர் பார்ப்பது மட்டும் கிடையாது. ஏறத்தாழ நம்ம இருக்கக்கூடிய இந்த காலம் என்பது யுகத்தினுடைய நிறைவு காலம். அப்ப சபையினுடைய நிறைவின் காலமாகவும் இது இங்க இருக்குது. அப்படின்னா சபை மகிமேல அவரோடு ஒன்றிணையக்கூடிய நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கிறதுனால, அந்த நம்பிக்கையிலேயே சபையும் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால, கர்த்தரும் சபை தன்னோடு இணையக்கூடிய விஷயத்துல சபையோடு சேர்ந்து மகிழ்ச்சி கொள்றார். எப்படி இருக்கிறாரோ? மகிழ்ச்சி. ஏன்? தன்னுடைய அங்கங்கள் தன்கிட்ட என்னாக போறாங்க? வரப்போறாங்க, இணைய போறாங்க, சபை நிறைவடைய போகுது. இது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! அல்லது வேதத்துல இருந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, வேதத்துல இருந்து சொல்லணும்னா, அந்த ஒரு தருணத்துக்காகத்தான் இந்த ஒட்டுமொத்த உலகமும் தவித்து பிரசவ வேதனை படுது என்று வேதம் சொல்லுது, சபையினுடைய நிறைவுக்கான விஷயத்துல. அப்போ தன்னுடைய அங்கத்தினர்களுடைய நிறைவை பற்றி கர்த்தர் எவ்வளவு மகிழ்ச்சியில இருப்பார். ஏறத்தாழ முடிய போகிற தருவாய காலங்கள்ல நாம இருக்கிறோம். இதுல நாமளும் என்ன மகிழ்ச்சியோடு ஓடிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு நம்பிக்கையில முன்னேறி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? யாராவது துக்கத்தோடு ஓடுறோமா? ஐயோ, கவலைப்பட்டு வருத்தப்பட்டு இந்த பூமியில இப்படித்தான் வாழ்ந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்ன்ற ஏதாவது ஒரு ஐயப்பாடுகள் நமக்கு மத்தியில வருதா?
இருக்காது. அப்படிப்பட்ட வருத்தங்கள் ஏதாவது வருதான்னா இல்ல. சில சமயத்துல இந்த அழைப்புல, இந்த பாதையில அவைகளை ஆழ்ந்து கவனிக்கும் போது, தேவனுடைய வழிநடத்துதலை உணரும் போது என்ன வரும்னா மகிழ்ச்சி தான் வரும். துன்பமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், அனுபவங்களா இருக்கட்டும், பாடுகளாக இருக்கட்டும். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுடைய அந்த ஓட்டத்தினுடைய அந்த நிலைகளை அவர்கள் உணரும் போது, அதனுடைய சரியான பாதையினுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தங்களை அவர்கள் அறியும் போது, அவர்கள் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்கின்ற தெளிவு அவங்க கிட்ட இருக்கும்போது, எதுவும் வீண் இல்லை என்கின்ற பார்வை அவர்கள்கிட்ட தெளிவாக காணப்படும் போது சந்தோஷம் தான் படுவாங்க. சந்தோஷம், அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியில தான் இருப்பாங்க சபையும். அப்ப கர்த்தர் எப்படிப்பட்ட மகிழ்ச்சியில இருப்பாரு? ஆமா, உண்மையாகவே திருச்சபை அங்கங்களினுடைய இந்த ஓட்டத்தினுடைய விஷயத்திலையும் அவர் கவனிக்கிறவராக மட்டும் இல்ல, அவர் மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவராகவும் அங்க இருக்கிறார். அது மட்டும் இல்ல அருமையான சகோதர சகோதரிகளே, ஏன் கர்த்தர் கவனிக்கிறாரு? ஏன் சபையினுடைய நிறைவின் விஷயத்துல ஏன் கர்த்தர் சபையாரோடு சேர்ந்து அவர் மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னா, சபை சும்மா இந்த ஓட்டத்துல ஓடுறது இல்ல. சபை அன்பின் நிமித்தம், அவருடைய அன்பின் நிமித்தம், கர்த்தர் திருச்சபைக்கு கொடுத்திருக்கக்கூடிய சத்தியத்தின் நிமித்தம் அவங்க மகிழ்ச்சியோடு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சத்தியமும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அன்பு இல்ல என்றால் நமக்கு மகிழ்ச்சி வருமா? வராது. அப்ப நம்முடைய மகிழ்ச்சிக்கு ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய அன்பு மற்றும் சத்தியம். சத்தியம் படிக்க நமக்கு என்ன வரும்? நமக்கு இருதயத்துல ஒரு நிறைவு, ஒரு வகையான ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், ஒரு வைராக்கியம், இதெல்லாம் என்ன ஆகுது? சத்தியம் படிக்க வருதா இல்லையா? ஆமா. யார் தந்துட்டா அப்படின்னா கர்த்தர் தந்துட்டார். அப்போ அவருடைய அன்பு நிமித்தமும், அவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய சத்தியத்தின் நிமித்தமும், சரிங்களா, இப்ப நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய அனுபவங்கள் இருக்கு இல்லைங்களா, அல்லது சோதனைகள் இருக்கு இல்லைங்களா, சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் இருக்கு இல்லைங்களா, அது ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த சத்தியத்தின் நிமித்தமும் கர்த்தருடைய அன்பின் நிமித்தமும் இவைகளை தாங்கி, இந்த சோதனைகளை, இந்த வேதனைகளை, இந்த பாடுகளை தாங்கி, அந்த சோதனைகளை கடந்து தொடர்ந்து ஓடும் போது, அருமையானவர்களே, இந்த விஷயத்துல கர்த்தர் என்ன ஆகிறார்னா, இன்னும் சபை மீது அதிகமான அன்பு கொள்றாராம். இன்னும் என்ன ஆகிறாரு? இன்னும் சபையின் மீது அதிகமான அன்பு கொள்ளக்கூடியவராக அவர் அங்க ஆகிறாரு. ஏன்? தன்னுடையவர்கள் தன் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு மற்றும் சத்தியத்தின் நிமித்தம் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க? இதன் பொருட்டு அவர்கள் தொடர்ந்து அவைகளை சகித்து தாங்கி அவங்க ஓடுறாங்க என்று பார்க்கும்போது, தன்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறார்கள் என்று அவர் கவனிக்கும் போது, இந்த இடத்துல கர்த்தர் இன்னும் அளவில்லாத அன்பை அங்க என்ன பண்றார்? வைக்கிறார். சும்மா இல்ல, அன்பு பெருகுது. கர்த்தர்கிட்ட இருந்து என்ன ஆகுது? தன்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய தன்னுடைய அங்கத்தினர்களின் மீது கர்த்தருடைய அன்பு என்ன ஆகுது? இன்னும் பெரிதாகுது. எப்படி ஆகும் அப்படின்னா, எதளவுக்கு அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து பின்பற்றி முன்னேறுகிறோமோ அதளவுக்கு கர்த்தருடைய அன்பு அப்படியானவர்களின் மீது என்ன ஆகும்? பெருசாகும். அது மட்டும் இல்ல அருமையானவர்களே, கர்த்தர் மற்றும் அப்படியானவர்களுடைய ஐக்கியம் பெரிய அளவுல நெருக்கத்தில் காணப்படும். என்னாகும்? நெருக்கத்தில் காணப்படும். அப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு கர்த்தரோடு பெரிய அளவுல நெருக்கத்துல இருக்கிறோமா? இல்லைங்க, அவர் ஆவியில இருக்கிறார், நான் மாம்சத்துல இருக்கிறேன் எப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதளவுக்கு ஒரு புரிதல் இல்லாத ஜனங்கள் நாம இல்லை. நம் மாம்சத்தில் இருந்தாலும் நாம் கர்த்தரோடு நெருங்கிய உறவு ஐக்கியம் கொள்ள முடியுமா? முடியாதா? ஆமா, இதைத்தான் பேசுறார். அப்போ நம்மை ஒரு பெரிய நெருங்கிய ஐக்கியம், ஒரு ஒற்றுமைக்குள்ள அது என்ன பண்ணும்? கர்த்தர்கிட்ட நெருக்கமான நிலைமைக்குள் வழிநடத்தக்கூடியதாக அங்க இருக்கு என்கின்ற இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமா என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தர் தந்திருக்கக்கூடிய அந்த வாக்கு தத்துவம், அல்லது அவர் வாக்களிச்சிருக்கக்கூடிய இந்த சமாதானம். இப்ப இந்த சமாதானம் கர்த்தர்கிட்ட என்ன இருந்துச்சு? கர்த்தர்கிட்ட அங்க இருந்துச்சு. இந்த சமாதானத்தை கர்த்தர்
ஏதோ உலகத்துல தற்கால அல்லது ஒரு தற்சமயம் மாத்திரம் தங்கி தரித்து அப்புறம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சமாதானத்தை கர்த்தர் வாக்களிக்கல. அப்படின்னா உலகத்துக்குள்ள சமாதானம் இல்லை என்று சொல்ல முடியாது. அதே சமயத்துல உலகத்துல மட்டும்தான் சமாதானம் இருக்கு என்று நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் தர்றேன். அப்படின்னா உலகத்தின் சமாதானம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது இருக்கும், அப்புறம் என்ன ஆயிரும்? சூழ்நிலைகள் வரும்போது இல்லாமல் போயிரும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு சமாதானம், மாம்சத்துல சமாதானம்னா நம்ம எதுல சமாதானமா இருப்போம்? ஒரு உடல் சுகத்துல நல்ல திடகாத்திரமா நல்லா இருக்கிறோம்னு வைங்களேன், ஒரு சமாதானம் இருக்கும். திடீர்னு அதுக்கு நேர் எதிரான ஒரு அனுபவம், ஒரு சூழ்நிலை வருது, ஒரு தலைவலி வருது, சமாதானம் போகுதா இல்லையா? ஒரு காய்ச்சல் வருது, சமாதானம் போகுதா இல்லையா? சரி, இப்ப குடும்பம் நல்லா ஒரு வெல் கண்டிஷன்ல, சூழ்நிலைக்கும் அதிகமான வருமானம் வருது, இப்ப எப்படி இருப்போம்? பாடா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம இருப்போம். திடீர்னு என்ன ஆகுது? சூழ்நிலைகள் பெருசாகுது வருமானத்தை விட, அல்லது வருமானம் இல்லாமல் போகும்போது என்ன ஆயிரும்? சமாதானம் இல்லாமல் போயிடும். அதே போல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லது குடும்ப விஷயமா இருக்கட்டும், ஒரு படிப்பாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே என்னன்னா ஒரு சூழ்நிலை ஒரே மாதிரி இருக்காது. அப்போ ஒரு சமயத்துல இருக்கக்கூடிய ஒரு சமாதானத்தின் நிலை திடீர்னு என்ன ஆயிரும்? காணாமல் போயிரு, இல்லாமல் போயிரும். இப்படித்தான் உலகத்தின் ஜனங்கள் என்ன ஆயிட்டு இருக்கிறாங்க, ஓடிட்டு இருக்கிறாங்க. இது உலகத்தின் ஜனங்கள் என்று பொதுவாகவும் நம்ம பார்க்க முடியாது. மாபெரும் உலகத்தினுடைய செல்வவான்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் தொடர்ந்து சமாதானமா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? ஆக்சுவலி அவங்கதான் சமாதானத்திலேயே இல்லை. ஏன்? நம்ம பார்வையில அவங்கள பெரிய உலக பணக்காரர்கள் நினைச்சுக்கிட்டு இருப்போம். சமாதானம் இல்லை அவங்ககிட்ட எல்லாம். அதே போல பெரிய படிப்பு அறிவாளிகள், விஞ்ஞானிகளாக இருக்கட்டும், சமாதானத்தோடு இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆரம்ப காலங்கள்ல இருந்து எடுக்கலாம். ராஜாக்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய நிலைமைகள்ல வசதி படைத்தவர்களாக இருக்கட்டும், செல்வவான்களாக இருக்கட்டும், அல்லது சாமானியர்களாக இருக்கட்டும், யாரு ஒருவர் இந்த பூமியில என்ன நிலையான சமாதானத்தை பெற்று வாழ்ந்தவர்கள் என்று என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்படியே ஒருத்தர் நிறைவா வாழ்ந்திருக்கிறாருங்க என்று சொன்னா கூட அவருக்கு மரணம் நெருங்கும் போது என்ன ஆயிரும்? இதுவரை நல்லாதான்ப்பா இருந்துச்சு, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவர் மரணத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னா அவருடைய சரீரம் என்ன ஆகுறது இல்ல, அவருக்கு ஜீவனுக்கு ஏற்றவைகள் ஒத்துழைப்பு கொடுக்காத போது, ஜீவன் நிலையில் அது இல்லாமல் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுறாரு? எல்லாம் இருந்து கடைசியில எனக்கு என்ன இல்லை, எனக்கு ஜீவன் இல்லாம போக போகுதேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதான இழப்பு ஒரு மனுஷனுக்கு வருதா இல்லையா? வருது. இதுதான் இப்ப கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே ஒரு சமாதானம். என்னிடத்தில் சமாதானமா இருங்க என்று சபைக்கு சொல்றாரு இல்லைங்களா? என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன் என்று சொல்றாரு இல்லைங்களா? இந்த சமாதானம் ஏதோ உலகத்துல சில நேரங்கள்ல மட்டும், சில சமயங்கள்ல மட்டும் இருந்து அனுபவித்து அப்புறம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சமாதானம் இல்ல. இது ஏதோ ஒரு குறுகிய கால சமாதானம் இல்ல. இது நிலையான என்றென்றும் தங்கி இருக்கக்கூடிய ஒரு சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், அதே நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன் என்றுதான் என்ன பண்றாருன்னா கர்த்தர் அங்க சொல்லக்கூடியவராக அங்க இருக்கிறார். என் சமாதானம் அப்படின்னு எதை சொல்றாருன்னா தேவ சமாதானத்தை தான் கர்த்தர் என்ன பண்றாரு, என் சமாதானம் என்று சொல்றாரு. அப்படின்னா இதுல நம்ம என்ன பாக்குறோம்னா, கர்த்தர் அந்த 3 வருஷ வாழ்க்கையிலையுமே அவர் எப்படி கடந்து போயிருக்கிறாருன்னா தேவ சமாதானத்தோடு கடந்து போயிருக்கிறார். எல்லா அனுபவங்கள்லயும், எல்லா வகையான பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் எப்படி இருந்திருக்கிறார்? நான் மரணத்துக்கேற்ற துக்கம் கொண்டிருக்கிறேன் உண்மை, ஆனால் எப்படி இருந்திருக்கிறார்? சமாதானமா இருந்திருக்கிறார். நிறைய கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், அவமானங்கள், சமாதானமா இருந்திருக்கிறார் கர்த்தர். ஏன்னா தேவன் தன் மகனுக்கு அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு. இப்போ கர்த்தர் அந்த சமாதானத்தை சபைக்கு கொடுக்கிறாரு. அப்படின்னா கர்த்தர் எப்படி இருந்திருக்கிறார்? அவர் சமாதானமா இருந்துட்டு என்ன பண்றாரு?
சமாதானமா என்னிடத்தில் இருங்கள். அப்படின்னா கர்த்தர் என்ன இருக்கிறார்? அவர் சமாதானமாக இருந்திருக்கிறார். இப்ப இந்த சமாதானம் எதற்காக கொடுக்கப்படுதுன்னு பேசுறாரு? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உலகத்தை ஜெயுங்கள்னு சொல்ல, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு. எப்படி பேசுறாரு வசனம்? நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னா எனக்கும் இதே உபத்திரவம் தான். நான் இந்த பாதையில முதலாவது ஆளாக நான் கடந்து போனேன். சகல வகையான அனுபவத்தையும் நான் எதிர்கொண்டு போனேன். பிதா எனக்கு நியமித்த பாத்திரத்தில் ஒரு சொட்டு விடாமல் நான் பானம் பண்ணணும், பண்ணித்தான் ஆகணும். நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்ப நீங்களும் என்ன பண்ணணும்னு சொல்ல வர்றார். நான் கொடுக்கக்கூடிய சமாதானத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? உபத்திரவம் உண்டு. நீங்களும் என்ன ஆயிடுவீங்க? நீங்களும் ஜெயம் எடுக்க முடியும், நீங்களும் உலகத்தை ஜெயிக்க முடியும் என்கின்ற இந்த விஷயத்தை தான் கர்த்தர் அங்க பேசிக்கிட்டு இருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா கிறிஸ்து அந்த சமாதானத்தை தன்னுடைய வாழ்க்கையில எப்படி வச்சிருந்தார், எப்படி பெற்றிருந்தார்னா விசுவாசத்தினால அதை கர்த்தர் அனுபவித்தவராக அங்க இருந்தார். பெரிய சூழ்நிலைகள் அவருடைய வாழ்க்கையில கடந்து வருது, அதையெல்லாம் எதிர்கொள்றாரு. ஆனால் கர்த்தர் எதை அனுபவிக்கிறார் அவைகளுக்கு மத்தியில? அப்படின்னா தேவன் தந்த சமாதானத்தை அவர் அனுபவிக்கக்கூடியவராக இருந்ததுனால அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அசாதாரணமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில கர்த்தரால் நின்று ஜெயம் எடுக்க முடிஞ்சு, ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அப்ப அந்த தேவ சமாதானத்தை விசுவாசத்தினால கர்த்தர் என்ன பண்றார்? அவர் அனுபவித்தவராக அங்க கர்த்தர் அங்க இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, பாருங்க வசனம் பாருங்க. நீங்க 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இந்த வசனம் பவுல் என்ன பேசிட்டு இருக்கிறார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தருடைய கிருபை சபையின் பேர்ல எப்படியாக இருக்கு என்பதை யாரால் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும்? அந்த கிருபைக்கு உரியவர்களால் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். இப்படியாக சபைக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் கிருபை தான் தெரியுங்களா? அப்பம் மற்றும் பாத்திரம். அப்பம் மற்றும் பாத்திரம். அப்பம் நீதிமானாக்கப்படுதல், பாத்திரம் பரிசுத்தமாக்கப்படுதல். இது அடிப்படையாக நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். நீதிமானாக்கப்படுதல் எவ்வளவு பெரிய விஷயம், அது எவ்வளவு பெரிய கிருபை, யாருக்கும் கிடைக்கப்பெறாத கிருபை. கர்த்தருடைய மாபெரும் ஈடுபலியினுடைய புண்ணியம் நம் மீது சாத்தப்பட்டு நம் பாவங்கள் முழுவதும் மூடப்பட்டு இன்னைக்கு நம்மளுடைய சின்ன சின்ன காரியங்கள் கூட தேவனுடைய சமூகத்துல அவைகள் பலிகளாக அங்கீகரிக்கப்படுவதற்கு கர்த்தர் தன் பலியை நம்மளுடைய பலியின் மீது வைத்து அவைகள் என்ன பண்றாரு? அவருடைய பலியாக அவர் போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறார். இவ்வளோ பெரிய கிருபைக்கு உரியவர்களாக நம்ம என்ன இருக்கிறோம். இந்த அடிப்படையில தேவன் கொடுத்த கிருபைய பெருசு, நீதிமானாக்கப்படுதல். இந்த மாபெரும் கிருபையை தொடர்ந்து அந்த பாத்திரத்தில் யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்களாக தொடர்ந்து முன்னேறிட்டு போறாங்களோ, அவர்கள் கடந்து போறாங்களோ, கர்த்தருடைய உண்மையான பங்காளிகளாக காணப்பட்டு அப்பம் மற்றும் பாத்திரத்துக்குரிய வாழ்க்கையில தொடர்ந்து பங்கெடுத்து வாழ்கிறார்களோ, அவர்கள் முன்னேறுகிறார்களோ, அருமையான சகோதர சகோதரிகளே, அவர்களுக்கு கிருபையின் மேல் கிருபை என்னாகுது? தேவன் செய்து கொண்டே அங்க இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அப்படின்ட்டு அடுத்து என்ன சொல்றாரு வசனத்துல? அவர் எப்படி இருந்தாரோ? நல்லா கவனிங்க. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், நீங்கள் என்றால் நாம் அவருடைய தரித்திரத்தினால. அப்படின்னா ஐஸ்வர்யம் என்ன? பரலோக மகிமை. அப்ப கர்த்தர் இயேசு பரலோக மகிமை என்ன பண்ணியிருக்கிறார்?
பரலோகத்தினுடைய நிலையை, ஆசீர்வாதத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அர்ப்பணிச்சிருக்கிறார், பலி செலுத்தி இருக்கிறார் சொல்லலாமா? இல்ல, இல்ல, தப்பு அது. கர்த்தர் எங்கேயுமே அவர் தன்னுடைய ஆவிக்குரிய நிலையை, பரலோக நிலையை பலி செலுத்தி அவர் வரல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் இங்க அவர் பலி செலுத்துவதற்கு அந்த மகிமையான நிலையை என்ன பண்ணியிருக்கிறார்? விட்டு இறங்கி இருக்கிறார். அந்த விட்டு இறங்கின இந்த நிலை என்பது என்ன? அந்த மேலான நிலைமைக்கு கீழே இந்த நிலையை ஒப்பிடும்போது இது தரித்திரம். இந்த தரித்திரம். அவர் இப்படியாக இந்த பாவ மாம்ச சாயலில் இந்த மனுக்குலத்துல ஒரு மனுஷனாக அவர் வந்தார் இல்லைங்களா? இதுவே நமக்கு ஐஸ்வர்யமா. இன்னும் விசேஷமாக அருமையானவர்களே, திருச்சபைக்கான ஆசீர்வாதம் ரொம்ப அளவில்லாத ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஏற்பாட்டுல, கர்த்தருடைய விஷயத்துல, கர்த்தருடைய மரணத்துல, அவருடைய பாடுகள்ல, உபத்திரவங்கள்ல யாருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் யாருக்குன்னா திருச்சபைக்கு என்று நம்ம பார்க்கிறோம். அவருடைய தரித்திரத்தினாலே நாம் என்ன இருக்கிறோம்? ஐஸ்வர்யவான்களாக ஆயிருக்கிறோம். அப்படின்னா பாருங்க, அப்ப அவருடைய வாழ்க்கை என்னவாக இருந்திருக்கு? அப்ப இந்த பூமியில நம்மை ஐஸ்வர்யவான்களாக ஆக்கும்படி, நம்மளை தேவ சமூகத்துல நம்மளை சரியாக கொண்டு போய் சேர்க்கும்படி கர்த்தர் நமக்காக என்னவெல்லாம் ஆயிருக்கிறார் என்கின்ற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் அவர் எப்படி, என்ன வகையில அவர் கடந்து வந்துட்டார், கடந்து போயிட்டார். தேவனுடைய சித்தத்தையும் நீதியும் அவர் நிறைவேற்றிட்டார். அப்படின்னா அருமையானவர்களே, அவர் தேவ சமாதானத்தை விசுவாசத்தினால் அவர் அனுபவித்தவராக இருந்து இவை எல்லாவற்றையும் என்ன பண்ணார்? அவர் அங்க கடந்து போனவராக அங்க இருந்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னும் நாம எப்படி பார்க்கணும் இந்த விஷயத்த? பூமியில கர்த்தர் வந்துட்டார். பூமியில கர்த்தர் வந்த நிலை கூட முன்னமே சொன்ன பிரகாரமாக பெரிய அளவுல அவர் விசேஷித்த கனமான மகிமையான நிலையோ, சூழ்நிலைகளோ, வசதிகளோ, வாய்ப்புகளோ இல்லை. ஏறத்தாழ கர்த்தருக்கு நல்ல நெருங்கிய, நல்ல இன்ஃப்ளூயன்ஸ், பக்கபலமாக இருக்கக்கூடிய யாராவது, பெரிய பெயர் பெற்றவர்கள் யாராவது கூட இருந்துட்டாங்களான்னா யாருமே இல்லை. இன்னும் சொல்லும் போது அவருக்கு நெருங்கிய நண்பர்கள் கூட கர்த்தருடைய கடைசி காலத்தினுடைய அல்லது அந்த நாளினுடைய தருவாயில இல்ல. கூடவே இருந்துட்ட சீசர்கள் அவர்கள் முதலாவது ஒரு தருணத்தில் என்ன ஆயிட்டாங்க? இல்லாமல் போயிட்டாங்க. அவருக்கும் அந்த இஸ்ரேலுக்குள்ள சொந்த பந்தங்கள் என்று இருந்திருப்பாங்க, இல்ல. எதுவுமே இல்லை, யாருமே இல்லை கர்த்தருக்கு. எதுவும் இல்லை, யாரும் இல்லை. இப்போ இந்த கண்டிஷனை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இவரை என்ன பண்ணினாலும் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ரோட்ல நீங்களும் நானும் போகும்போது ஒரு மனுஷன் அநியாயமா நம்ம கிட்ட நடந்து கொண்டால் டக்குன்னு 10 பேர் ஒண்ணு கூடி என்ன பண்ணிடுவாங்க? என்னப்பா அவர் பாட்டு அமைதியா இருக்கிறார், நீ என்ன அப்படி பண்றன்னு அந்த தவறு செய்யறவங்களுக்கு எதிராக என்ன ஆயிடுவாங்க, மாறிடுவாங்க. இதை தாண்டி அந்த மனுஷன் பலமாக இருக்கிறார்னு வைங்க, அவங்க கூட யோசிப்பாங்க, இவருடைய பேக்ரவுண்ட் என்ன, இவருக்கு ஏதாவது செல்வாக்கு இருக்கா, இவருக்கு பலம் இருக்கா, நாம ஏதாவது செஞ்சோம்னா இவர் நம்மளை ஏதாவது செஞ்சிருவாரான்னு யோசிப்பாங்க இல்லைங்களா? கர்த்தருடைய விஷயத்துல யோசிச்சு பாருங்க. தீர்க்க தரிசனங்கள் சொல்லுது, பாசான் தேசத்தினுடைய எருதுகள் எல்லாம் அவரை சூழ்ந்து கொண்டது என்று தீர்க்க தரிசனம் சொல்லுது. அப்படின்னா ரோமச்சேவர்கள் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. போராக்குறைக்கு தன்னுடைய சொந்த இன பந்துக்களே என்ன பண்றாங்க? ஆமா. அப்படின்னா கர்த்தர்கிட்ட எதுவுமே இல்லை. அவரை என்ன செஞ்சாலும் கேட்பதற்கு யாரு இல்லை, கேட்பதற்கு ஆள் இல்லை. ஐயோ நீங்க பண்றது தப்புன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. அப்படின்னா கர்த்தருடைய நிலை யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு கடைசி தருவாயில இந்த பூமியில வந்திருக்கக்கூடிய இந்த பூமியினுடைய ஒவ்வொரு மனுஷனுடைய ஜீவனுக்கான இரட்சகராக தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தவருடைய நிலை இப்படித்தான் இருந்துச்சு. இன்னைக்கு நாமெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கனம், பேரு, புகழு, நிலை, சூழ்நிலை, அந்தஸ்து, அது வேணும் இது வேணும், ஏதேதோ விஷயத்தை நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஏற்பாட்டுல தேவன் கர்த்தருக்கென்று கொடுத்துட்ட பாத்திரத்துல பாருங்க யாருமே இல்லை.
எல்லாத்தையும் இழந்துட்டு நின்றுட்டு இருக்கிறார். அப்படின்னா இவரை என்ன வேணாலும் செய்யலான்ற கண்டிஷன். இப்ப செய்யறாங்க, இவரை துன்பப்படுத்துறாங்க. என்ன பண்றாங்க? துன்பப்படுத்துறாங்க. அந்த துன்பம் எப்படி கடந்து போச்சுன்றது நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு கர்த்தரை துன்புறுத்தினாங்கன்றது தெரியும். சரீரபூர்வமாக, மன ரீதியாக அப்படின்னு. ஏளனம், அவமானப்படுத்துற விஷயம், ரொம்ப இகழ்ச்சியோடு நடத்தக்கூடிய விஷயம், சிலுவேல கூட வேதனையோடு கர்த்தர் காணும் அளவுக்கு இப்படிப்பட்ட நிலை தான் கர்த்தருக்கு இருந்துச்சு. ஆனால் இவைகளுக்கு மத்தியில எல்லாம் கர்த்தர் எப்படி இருந்துட்டார்னா சமாதானமா இருந்தார். சமாதானம் இல்லாட்டினா என்ன பண்ணிருப்பாரு? புலம்பி இருப்பாங்க, அழுது இருப்பாங்க, தவிச்சிருப்பாங்க, ஐயோன்னு இருப்பாங்க, அல்லது எதிராக வார்த்தைகளை பேசியிருப்பாங்க, தெளிவு இருந்திருக்காது, அல்லது பிறரை குற்றப்படுத்த பார்த்திருப்பாங்க, தன்னை விடுவித்துக் கொள்ள முயற்சி பண்ணியிருப்பாங்க. இதுதான் நடக்கும் இல்லைங்களா? கர்த்தர்கிட்ட எதுவுமே இல்லை. அப்படின்னா சமாதானத்தோடு இருக்கிறார். தேவன் தந்துட்டு அந்த சமாதானத்தை விசுவாசத்துல அவர் பெற்று அதை அனுபவிக்கிறார். இப்படிப்பட்ட அனுபவத்துல எல்லாம் கர்த்தர் எப்படி போறாரு? மகிழ்ச்சியோடு அந்த சமாதானத்தை அனுபவிக்க கூடியவராக, இந்த அனுபவங்கள்ல கர்த்தர் என்ன ஆகிறார்னா அவர் கடந்து போகக்கூடியவராக இருக்கிறார். சொல்றார் கர்த்தர், என்னிடத்தில் சமாதானமாய் இருங்கள். சரிங்களா? நாம இருக்கிறோமா? சின்ன கஷ்டம், பாடுகள், உபத்திரவங்கள், இதெல்லாம் இந்த தெய்வீக சித்தத்தை செய்வது நிமித்தம் வரும்போது நம்ம அந்த சமாதானத்தை அனுபவிக்க கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா? எவ்வளவு பெரிய கேள்வி பார்த்தீங்களா? ஆனா கர்த்தர் கொடுத்துட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? என்னிடத்தில் சமாதானமா இருங்கள் என்று அதை வாக்களிச்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அதை தான் விசுவாசத்தில் அனுபவித்தவராக இவைகளில் எல்லாம் அவர் கடந்து. அருமையானவர்களே, கர்த்தர் சொன்ன இந்த சமாதானம் தற்கால ஜீவியத்தில் நமக்கு அது காணப்படும். கர்த்தர் கொடுத்துட்ட இந்த சமாதானத்தை தற்கால ஜீவியத்துல எது ஒண்ணுமே என்ன பண்ண முடியாதுன்னா எடுத்து போட முடியாது. ஏன்னா கர்த்தர் சொல்லி இருக்கிறார், யார் ஒருவரும் இந்த சமாதானத்தை எடுத்து போட முடியாதுன்னு சொல்றார். உலகபூர்வமான விஷயமா, சொந்த பந்தங்களா, எடுத்து போட முடியுதா? எடுத்து போடு. நல்ல பேரா, எடுத்து போடுறியா? எடுத்து போடு. இந்த பூமியில ஒண்ணுமே இல்லாமல் நின்னாலும் கூட கர்த்தருக்கு தேவன் தந்துட்டு சமாதானத்தை யாராவது எடுத்து போட முடிஞ்சா கர்த்தர்கிட்ட இருந்து? அதுதான் கர்த்தர் சொல்றார். அப்ப தற்கால ஜீவியத்துல நம்ம கிட்ட இருந்து எடுத்து போட முடியாத, யாரு ஒரு ஆளும் எடுத்து போட முடியாத சமாதானத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? உங்களுக்கும் எனக்கும் அவர் வாக்களிச்சிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, எந்த சத்துருக்களும் கூட இந்த சமாதானத்தை நம்ம கிட்ட இருந்து பறிக்கவும் முடியாது. பறிக்க முடியாது. அப்படின்னு சத்துருக்கள் இருப்பாங்க. நாமெல்லாம் நம்ம சகோதரர்களை சத்துருக்களா பார்க்கறதுலயே நாம சமாதானத்தை இழந்து போயிடுறோம். அது கர்த்தர் தந்த சமாதானம் இல்ல. நம்ம மாம்சத்துல என்ன பண்றோம்னா, நாம ஒரு வகையான ஒரு சமாதானத்தின் ஏற்பாட்டை நம்ம என்ன பண்றோம்? இந்த உலகம் தற்காலத்துல அப்படியே ஒரு சில நேரங்கள் மட்டும் ஒரு சமாதானத்தை தந்துட்டு இல்லாமல் போகும் இல்லைங்களா? அதுலயே வாழ்ந்து பழகுனதுனால அப்படிப்பட்ட சமாதானத்தையே சமாதானத்தோடு பொருத்தி பார்த்து என்ன ஆயிடுறோம்? நம்ம நிறைய சமயத்துல சமாதானம் இல்லாமலே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் பாருங்க, அவர் எந்த நிலையிலையும் அந்த சமாதானத்தை இழக்கல. யாரும் எடுத்து போட முடியாது. அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இதை எந்த சத்துருவும் யாருகிட்ட இருந்து, ஒருவேளை உங்கள்கிட்டயும் என்கிட்டயும் இந்த சமாதானம் இருக்கு என்றால் யாரும் எடுத்து போட முடியாது. யாரும் எடுத்து போட முடியாது. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த சமாதானத்தை கர்த்தர் வாக்களிச்சிருக்கிறார். அப்ப இதுல கர்த்தரை பற்றியும் நம்ம என்ன பண்றோம்? நம்ம விசேஷமாக நம்ம பார்க்கக்கூடியவர்களாக அங்க இருக்கிறோம். அதே சமயத்துல நமக்கான ஏற்பாடுகளையும் நம்ம கவனிக்கக்கூடியவர்களாக இந்த ஏற்பாட்டுல நம்ம காணப்படுகிறோம். அப்ப வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய நமக்கான சமாதானம் இது உலகத்தினால என்ன பண்ண முடியாதுன்னா அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. அது உலகத்தினால உணர்ந்து கொள்ளவும் முடியாது. ஏன்? கர்த்தர் சமாதானத்தோடு இருந்தார். தேவ சமாதானம் அவருக்குள்ள இருந்துச்சு. கர்த்தர் அந்த சமாதானத்துல இருந்தார் என்பதை நிறைய சமயத்துல சீசர்களையே உணர்ந்து கொள்ள முடியல, புரிந்து கொள்ள முடியல. சுத்தி இருந்த யாராலையும் புரிந்து கொள்ள முடியல, உணர்ந்து கொள்ள முடியல.
உலகத்தினால அடையாளம் கண்டு கொள்ளவே முடியாது. இப்போ உலகத்தின் சமாதானத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ணிக்க முடியும்? அடையாளம் கண்டு கொள்ள முடியும். பார்க்கும்போதே நம்ம என்ன சொல்ல முடியும்? நம் நிலையை இன்னொருத்தருடைய நிலைமையோடு ஒப்பிட்டு அவர் நல்லா இருக்கிறாருப்பா அப்படின்னாலே என்ன, அவர் சமாதானமா இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நான் என்ன, நான் சமாதானமா இல்லை என்று அர்த்தம். இப்படி நம்ம என்ன பண்றோம்? ஒருத்தருடைய சூழ்நிலைகளை, ஒருத்தருடைய ஏற்ற இறக்கங்களை, இதையெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஒருத்தருடைய தகுதி நிலைகளை எல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஒருத்தர் இப்படி இப்படி இருக்கிறாரு, இந்த மாதிரி இருக்கிறாரு, அவங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, இப்படிலாம் நம்ம பேசி பழகுறோம் இல்லைங்களா? நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இது போலெல்லாம் தேவன் கொடுத்திருக்கக்கூடிய சமாதானத்தை உலகத்தினால என்ன பண்ண முடியாது? அடையாளம் கண்டு உணர்ந்து கொள்ள முடியாது. ஏன்? ஏன் முடியாது? ஏன்னா இந்த சமாதானத்தை பெற்றிருந்த கர்த்தரை பார்க்கலாம், இதே சமாதானத்தை பெற்றிருந்த அப்போஸ்தலர்களை பார்க்கலாம், அருமையான தேவ மனிதர்களாகிய ஒவ்வொரு தீர்க்க தரிசிகளையும் நம்ம பார்க்கலாம். இவங்கெல்லாம் இந்த சமாதானத்தை எப்படிப்பட்ட வாழ்க்கையில பெற்றிருந்தாங்க அப்படின்னா, புயல் நிறைந்த பாதைகள் அடங்கிய வாழ்க்கையில் இந்த சமாதானத்தை பெற்றிருந்தாங்க. அப்படின்னா மற்றவங்க பார்வையில எது மட்டும்தான் தெரியும்? அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய புயல்களும் அந்த அனுபவங்களும் தான் தெரியும். அப்ப கர்த்தரை எல்லாம் எப்படி பார்த்துட்டாங்க சிலுவையில? இவருக்கு இது தேவைதான். ஏசாயா 53 பாக்குறோம் இல்லைங்களா? கர்த்தராலேயே இவர் என்ன பண்ணப்பட்டிருக்கிறார்? அடிக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் ஏதோ பெரிய தப்பு பண்ணி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பார்வைதான் என்ன வரும் பாக்குறவங்களுக்கு. சிலுவையில ஒருத்தர் அடைஞ்சிட்டாலே அவர் யாருதான்? குற்றவாளின்ற பார்வைதான் வரும். அந்த பார்வைதான் எல்லாருக்கும் அங்க வந்துச்சு, கடந்து வந்துச்சு. ஆனா கர்த்தர் சமாதானமா இருக்கிறது யாருக்காவது தெரிஞ்சா? தெரியாது. அப்ப உலகத்தினால அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. காரணம் கர்த்தரும் அப்போஸ்தலர்களும் அல்லது திருச்சபையும் கடந்து போகக்கூடிய பாதைகள் அனைத்தும் எப்படி இருக்கும்? புயல்கள். புயல்கள். சரி, புயல் என்றால் இப்போ புயல் வருதுன்னு வைங்க, இந்த பக்கம்லாம் உங்களுக்கு வரும் தெரியும். எப்படி இருக்கும்? ஒரு சூழ்நிலையை அப்படியே மாத்தி போட்டு போயிடும். ஒரு ஒரு நிலையை இல்லாமல் ஆக்கிட்டு போயிடும். ஒரு கடும் புயல் வருதுன்னா அந்த இடம் சூழ்நிலைகளையே இல்லாமல் ஆக்கி விட்டு போயிடும். இதான் விஷயம். அப்படிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவங்கள் இருக்கும். ஆனால் எவ்வளவு பெரிய புயலே வந்தாலும் இந்த சமாதானத்தை என்ன பண்ண முடியாது? அசைக்க கூட முடியாது. அப்ப கர்த்தர் தன்னுடைய ஒட்டுமொத்த இந்த பலியின் ஜீவியத்தை எதுக்குள்ள கட்டமைச்சிருந்தாரு? தேவன் தந்துட்ட சமாதானத்துக்குள்ள அவர் கட்டமைச்சிருந்தார். அதனால அவர் கடந்து போன அனுபவம் மாபெரும் புயல் போன்ற அனுபவங்களாக இருந்துட்டாலும் இந்த சமாதானத்தை எடுத்து போட முடியல. அப்போ கர்த்தரை என்ன பண்ண முடியல? அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் யாராலையும் ஒண்ணும் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. அவர் வெற்றி அடைகிற காரியத்தை யாராலையாவது தடுக்க முடிஞ்சா? எதுவுமே இல்லை. ஆனால் உலகம் பார்க்கும்போது கர்த்தர் சமாதானமாக இருக்கிறார் என்கின்ற விஷயத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக இது வெளிப்படையான சமாதானமே அல்ல என்கின்ற இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் தந்திருக்கிற சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் இல்ல? வெளிப்புறமான சமாதானம் இல்ல. அதை கர்த்தர் அனுபவிக்கவில்லை. அப்ப நாமெல்லாம் எதை விரும்புவோம்? வெளிப்புறமான சமாதானத்தை விரும்புவோம். அப்ப வெளிப்புறமான சமாதானம்னா என்ன? மீண்டும் நம்ம என்ன பண்ணலாம்? கேட்ட வார்த்தையவே கேட்கறது தப்பு இல்ல. வெளிப்புறமான சமாதானம்னா நல்ல பணம், வசதி, வேலை, நல்ல வீடு, சரிங்களா, சமாதானமான சூழ்நிலை, எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ள நுழைஞ்சா சமாதானமா இருக்கணும், சபைக்குள்ள நுழைஞ்சா சமாதானமா இருக்கணும், வேலைக்கு போனா சமாதானமா இருக்கணும், ஒருத்தட்ட பேசி பழகுனா அங்க எப்படி இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும். அப்படிதான் நாம என்ன பண்ணுவோம்? ஆமா, நாம நினைப்போம் வெளிப்புறமான சமாதானம். இது எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம்? நம்ம கர்த்தரை ரொம்ப பெருசா பேசுவோம். கர்த்தர் என்ன எப்படி வச்சிருக்கிறார் தெரியுமா, எவ்வளவு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார் தெரியுமா, நாளா எனக்கு எந்த கஷ்டமுமே இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், சொல்லிக்கிட்டு இருப்போம். நம்ம நான் நினைச்சா என்ன வேணாலும் சாப்பிடலாம், எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, எனக்கு எந்த கஷ்டம் இல்லை, பாருங்க எனக்கு எந்த வியாதி இல்லை, இப்படி எல்லாம் என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் வெளிப்புறமான சமாதானம். இப்படிப்பட்ட சமாதானம் கொடுத்திருக்கிறாரா? இப்படிப்பட்ட சமாதானம் கொடுத்தால் கர்த்தர்
என்னிடத்தில் சமாதானமா இருங்கள் என்று சொல்லிட்டு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு அவர் சொல்லுவாரா? சொல்லுவாரா? சரி, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்பதை யார் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தருடைய சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க மட்டும்தான். இந்த சமாதானத்துக்கான காரணமே அவரை பின்பற்றக்கூடிய வாழ்க்கையில அவர் எதிர்கொண்டு போன அந்த புயலினுடைய சீற்றம் நமக்கும் என்ன ஆகும்? நமக்கும் கொஞ்சம் வரும். அவர் அளவுக்கு இல்ல, அது சும்மா ஒரு சின்ன அளவுல என்ன ஆகும்? நம்மளை அப்படி கடந்து போற மாதிரி கடந்து போகும். அந்த புயலின் தாக்கங்கள் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். சரிங்களா? அப்ப இதற்காக தான் இந்த சமாதானம் கொடுக்கப்பட்டிருக்கு என்று யார் ஏற்றுக்கொள்ளுவா? உண்மையான அவருடைய அங்கத்தினர்கள், உண்மையான தேவ சித்தம் செய்வதற்கு தன்னை தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்த கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அருமையானவர்களே இந்த ஒரு காரியங்கள் என்று நம்ம பார்க்கணும். நம்ம யோசிச்சு பாருங்க அருமையானவர்களே, எந்த பக்கத்துல எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு தொல்லைகள் வந்தாலும், அதையெல்லாம் கர்த்தரா இருக்கட்டும், அப்போஸ்தலர்களா இருக்கட்டும், எல்லாருமே சகிச்சாங்க. ஒரு தருணத்துல அப்போஸ்தலர்கள்லாம் ஓடுனாங்க, ஒரு இடம் இல்லாம இன்னொரு இடத்துக்கு ஓடுனாங்க. எப்படிப்பட்ட மரணம் எல்லாரும் வாங்கினாங்க. பவுல கல்லில் அடிக்கிறாங்க, பேதுருவ தலைகளா சிலுவையில அடிக்கிறாங்க, யாக்கோபினுடைய தலையை விட்டுறாங்க. என்ன இது வாழ்க்கை? என்ன வாழ்க்கை? எதுக்கு அவங்க வந்துட்டாங்க? என் தலையை வெட்டுறதுக்கு தான் நான் உங்களை நம்பினேனா அப்படின்னு அவங்க கேட்டாங்களா? என்ன தலையெல்லாம் சிலுவையில அரைஞ்சிருங்க, கர்த்தர் அளவுக்கு நான் இல்ல அப்படின்னு மரணத்துக்கு ஒப்புதான் கொடுத்தார். யாரு? தன்னை ஒப்பு கொடுத்தார் பேதுரு. அப்ப அவர் என்ன இருந்திருக்கிறார்? எப்படி எதுல இருந்திருக்கிறார்? அவர் புலம்பி விலகல. அவரும் அந்த தேவ சமாதானத்தை, கர்த்தர் தந்த சமாதானத்துல கர்த்தருக்குள்ள அவர் என்ன ஆயிட்டாரு? அவர் பிடிச்சிட்டார். ஒரு சரணத்துல பேதுரு எப்படி இருந்தாரு? இந்த சமாதானத்தை பிடிப்பதற்கு வழி இல்லாமல், தெரியாமல், கர்த்தரையே விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு மீண்டும் எங்க போயிட்டாரு? மீன் பிடிக்க போயிட்டார், உலகத்துக்குள்ள போயிட்டார். அதற்கப்புறம் தான் பரிசுத்த ஆவியினுடைய அந்த விசேஷித்த பொழிந்தருளுதல் மற்றும் ஜெனிப்பித்தல் எல்லாம் அவங்களுக்குள்ள நடக்கும்போது எதற்காக அழைக்கப்பட்டோ என்கின்ற காரண காரியங்களை அவர்கள் உள்வாங்கி கொண்டு அதற்கப்புறம் எங்கேயுமே அவங்க பின்வாங்கல. அவங்க எப்படிப்பட்ட அருமையான வாழ்க்கையில அவங்க முன்னேறி போனாங்க. அப்ப அவங்க வாழ்க்கை முழுவதும் என்ன இருந்துச்சு? போறாங்க, எங்கெங்கேயோ போறாங்க. யோவான்லாம் கடைசி காலத்துல அவர் இயற்கை மரணம் மறிச்சார்னு சொன்னாலும் அவர்லாம் இஸ்ரேலுக்குள்ளேயே இல்லை. அவர்லாம் எங்கெங்க ஓடி இருக்கிறாங்க, எப்படி ஓடி இருக்கிறாங்க. பயந்து பயந்து ஓடக்கூடிய வாழ்க்கையெல்லாம் அங்க இருந்திருக்கு. அப்படின்னா தங்கள் ஜீவனை பாதுகாத்துக் கொள்வதற்காக பயந்து ஓடின வாழ்க்கை இல்ல. ஒரு இடத்துல இருக்க முடியல, இன்னொரு இடத்துக்கு ஓடுறாங்க. இப்படித்தான் இருந்துச்சு. அருமையானவர்களை, இன்னும் சொல்லும் போது அப்போஸ்தலர்களை தொடர்ந்து ஆதிகால சபை யோசிச்சு பாருங்க. ஆதிகால சபை, பழைய சபையினுடைய நம்முடைய அங்கங்களை யோசிச்சு பாருங்க. எத்தனை பேரை கொண்டிருக்கிறாங்க, எத்தனை பேரை கல்லெறிஞ்சு துண்டு துண்டா வெட்டி, ஸ்திரீகளாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், எத்தனை பேரை கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க? வாங்கியிருக்கிறாங்க. ஆனா அதுல எல்லாம் எப்படி ஒரு நாள் நிக்க முடிஞ்சு அப்படின்னா, அவங்க எல்லாரும் அவங்களுடைய இருதயத்துல எதை நிரப்பி வச்சிருந்தாங்கன்னா, தேவ சமாதானத்தை நிரப்பி வச்சிருந்தாங்க. அதனால அந்த சோதனைகளை அவங்க எப்படி எதிர்கொண்டாங்க? அதுதான் ஆச்சரியம். எல்லா சோதனைகளையும் சந்தோஷத்தோடு எதிர்கொண்டாங்க. எப்படி எதிர்கொண்டாங்க அப்படின்னா, கர்த்தர் சிலுவையை மனமடிவோடு துக்கத்தோடு அவர் எதிர்கொள்ளல. கர்த்தர் இயேசு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு தான் சிலுவையை எதிர்கொண்டார். இப்படித்தான் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் வாழ்க்கையில இப்படிப்பட்ட புயல் போன்ற அனுபவங்கள்ல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லிட்ட கர்த்தருடைய அந்த வார்த்தைக்கு இணங்க அவைகள் எல்லாம் சந்தோஷமா என்ன பண்ணிக்கிட்டாங்க? சந்தோஷமாக அவைகளை எதிர்கொண்டாங்க. இன்னும் சொல்லும் போது சரியா சொல்லணும்னா, சந்தோஷமா அதையெல்லாம் அவர்கள் சகித்தார்கள். சந்தோஷத்துக்கும் சகிப்புக்கும் சம்பந்தமே இல்லை. தெரியுங்களா? அப்ப சகித்தல் என்பது என்ன? ஒரு மாதிரி ஒரு இருதயத்தை கடினமா வச்சு வேற வழியே இல்லாமல் என்கின்ற ஒரு மனநிலை மேலத்தான் ஒரு விஷயத்தை சகிக்க முடியும். சரி, நான் சகிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஆனா இங்க அந்த அனுபவங்கள் வலி நிறைந்த கடினமான அனுபவங்கள், ஆனால் அதை சந்தோஷத்தோடு சகிக்கக்கூடியவர்களாக யார் இருக்கா? ஆமா, உண்மையான பின்னடியார்கள் அங்க இருக்கிறாங்க என்கின்ற காரியங்களை பார்க்கிறோம் அருமையானவர்களே. அப்ப அந்த ஒரு வகையில பார்க்கும்போது
கர்த்தர் கொடுத்துட்ட சமாதானம் எப்படிப்பட்ட சோதனைகளையும் சகிப்பதற்கு ஒருவருக்கு உதவி செய்யும். இந்த சமாதானம் ஒருத்தருடைய வாழ்க்கையில இல்லாட்டினா இப்போ எந்த அனுபவத்தையும் உங்களால் என்ன பண்ண முடியாது, சந்தோஷத்தோடு சகிக்க முடியாது. சகிப்பாங்க, ஆனா சந்தோஷத்தோடு சகிக்க முடியாது. இந்த காரியங்களை நம்ம பார்க்கணும். அருமையானவர்களே, கர்த்தர் சொல்லிட்ட வார்த்தை உண்மையிலும் உண்மையான விஷயங்கள். இன்னும் சொல்லும்போது இப்படிப்பட்ட புயல் போன்ற அனுபவங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கு என்று நீங்க சொல்ல வர்றீங்களான்னு கேட்டா, ஆமா, கர்த்தரை தான் சொல்லியிருக்கிறார். கர்த்தரை தான் சொல்லியிருக்கிறார். ஏன் சொல்லிட்டாரு அப்படின்னா, தேவன் தன் திருக்குமாரனுடைய வாழ்க்கையிலையும் சரி, அவருடைய அடிச்சவர்களை பின்பற்றி வரக்கூடிய பின்னடியார்களின் வாழ்க்கையிலும் சரி, இப்படிப்பட்ட அனுபவங்களை தான் நான் வைத்திருக்கிறேன் என்று தேவன் வச்சிருக்கிறார். தன் மகனாக இருந்தாலும் விடுவதில்லை தேவன். பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை. இப்படியாக அவர் என்ன வகையில் அவர் பூர்ணர் ஆகணும் என்கின்ற விதத்துல தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? இயேசு தன் திருமகனாக இருந்தாலும் பூர்ணராக இருந்தாலும் அவருக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? இந்த ஏற்பாடு தான் அப்போஸ்தலர்களாக இருக்கட்டும், நீங்களும் நானுமாக இருக்கட்டும், நம் எல்லாருக்குமே என்னதான், நம் எல்லாருக்குமே இதே விஷயம்தான். அப்போ இது எல்லாமே தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னா, தேவனுடைய நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறி முடிகிற வரை உண்மையுள்ளவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே புயல் நிறைந்த பாதைகள் தான் பரிசுத்தவான்களுடைய வழிகள் நிறைய காணப்படும். புயல்கள் நிறைந்த பாதையாகவே இது இருக்கும். இதையெல்லாம் கடந்து போகணும். தேவனுடைய நோக்கம் நிறைவேறி முடியும் வரை, யாருக்குள்ள, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறி முடியும் வரை இதுதான் அங்க இருக்கும். ஆகவே இதையும் நாம் அங்க புரிந்து கொள்வது அவசியம். ஆகவே அருமையானவர்களே, எப்படிப்பட்ட புயல்களுக்கு மத்தியிலையும் இந்த சமாதானம் நிலைத்திருக்கும் என்கின்ற இந்த வாக்குறுதியை தான் என்ன பண்றாருன்னா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதைதான் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். ஒரு சோதனை, ஒரு கஷ்டம், ஒரு பாடு, ஒரு உபத்திரம் வருது, அதுல சமாதானம் நமக்குள்ள இருக்கா என்று பார்க்கணும். சமாதானம் இல்லை என்றால் உடனடியாக நம்ம என்ன ஆகணும்? நம்ம கவனிக்கணும். ஐயோ, ஒரு அனுபவம் வருதுன்னா அதுல நம்ம எப்படி இருக்கணும்? சமாதானமால இருக்கணும், நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா கர்த்தர் புயல்களுக்கு மத்தியில நிலைத்திருக்கக்கூடிய சமாதானத்தை தானே கொடுத்திருக்கிறாரு. அது இருக்கா என்று நம்ம பார்க்கணும். அந்த சமாதானம் நமக்குள்ள இருக்கா என்று நம்ம கவனிக்கணும். ஆனா அது நமக்குள்ள இருந்தா நம்மளை என்ன பண்ணிரும்? எப்படிப்பட்ட புயல் போன்ற சோதனைகளையும் நம்மளை நிலைநிறுத்திரும், நம்மளை வழி நடத்திரும் என்கின்ற இந்த காரியங்களை நம்மளால அங்க பார்க்க முடியுது. ஏன்னா கர்த்தர்கிட்ட சமாதானமா இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உபத்திரவத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம கடந்து போக முடியும் என்று நம்ம பார்க்கணும். இதைதான் கர்த்தர் ரொம்ப அருமையாக அவருடைய வார்த்தைகள்ல அங்க கொடுத்திருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு, அதை தொடர்ந்து தேவனுடைய சமூகத்துல பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன பண்ணணும்? இந்த சமாதானம் தான் நமக்கு ஒரு பெரிய உதவியே. இந்த சமாதானத்தை தேவன்கிட்ட கேட்டுத்தான் நம்ம என்ன பண்ணணும்? அதை வாங்கி இதுல தான் நம்ம திடன் கொள்ளக்கூடியவர்களாக, நம்ம பலன் கொள்ளக்கூடியவர்களாக நீங்களும் நானும் அங்க இருக்கணும். இதுலதான் நம்ம இப்படியாக நம்ம காணப்படணும் என்கின்ற இந்த வார்த்தை நமக்கு என்ன பண்ணுது? ஒரு பெரிய ஒரு பாடத்தை அது தரக்கூடியதாக அங்க இருக்குது. இப்ப இந்த சமாதானம் நம்ம கிட்ட இருக்குது. நமக்கு விரோதமாக எல்லா நிலைகளும் இருக்கு, சூழ்நிலைகள் இருக்கு, எல்லா மனிதர்களும் இருக்கிறாங்க என்று பார்க்கும்போது எல்லாமே எதிராக இருக்கு, எல்லாம் எதிராக இருக்கு, எல்லாம் விரோதமா இருக்கு. பரவாயில்ல, பட் யார் நம்ம கூட இருக்கிறா அப்படின்னா ரொம்ப அழகா சகோதரர் அவர்கள் எழுதுறாரு ரீபிரிண்ட்ல 44:17, 48:17, ரீபிரிண்ட் 84:7 எழுதுறாரு, 847 இவைகள் எழுதும்போது அழகா சொல்றாரு அவரு, நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் நமக்கு ஆதரவாய் இருக்கிறவர் பெரியவர். என்னவா? கர்த்தருக்கு விரோதமா எல்லாரும் தான் இருந்தாங்க, ஆனா கர்த்தருக்கு ஆதரவா ஒரே ஒருவர் தேவன் தான் இருந்துட்டார். அப்ப நமக்கு யார் வேணும் என்று முடிவு பண்ணக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? நமக்கு தான் இருக்கு. இல்ல யாருமே எனக்கு பகையாளியா வேணாங்க அப்படின்னா அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பகைத்து இன்னொரு பகையாளியை உண்டு பண்ணக்கூடிய விஷயத்தை பத்தி இங்க பேசல. நாம் விரோதிச்சு இன்னொரு விரோதியை உண்டு பண்ணக்கூடிய விஷயத்தை பேசல.
நாம் ஒரு அனுபவத்தை கொண்டு வந்து வச்சு அதுல இன்னொருத்தருக்கு அனுபவத்தை கொடுத்து அதுல நானும் ஒரு அனுபவத்தை வாங்கக்கூடிய விஷயத்தை பத்தி இங்க பேசவே இல்லை. மாறாக நாமோ கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய வாழ்க்கையில தேவன் அனுமதிச்சிருக்கக்கூடிய அனுபவங்களை பத்தி இங்க பேசிக்கிட்டு இருக்கு. இதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய சமயங்கள்ல நாமளே அனுபவங்களை என்ன பண்ணிக்குவோம், ஏற்படுத்தி வச்சுட்டு அந்த அனுபவம் தான் எந்த அனுபவம், இங்க வேதத்துல எல்லாம் சொல்லியிருக்கக்கூடிய அனுபவம்னு சொன்னா ஏத்துக்க முடியாது. என்ன பண்ண முடியாது? ஏத்துக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. நான் போய் கடன் வாங்கிட்டு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறேன், எனக்கு கஷ்டம்தான், துன்பம் தான், எனக்கு பாடு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. நான் போய் ஒருத்தரை போய் ரொம்ப கடினமான ஒரு அனுபவத்தை ஒருத்தரை கொடுத்து சத்தம் போட்டு ஒரு பிரச்சனையை வாங்கிடுறேன்னு வைங்க. இப்போ ஐயோ எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிரச்சனை பண்றாருங்கன்னு இப்படித்தான் சொல்லுவோம். ஆனா பிரச்சனையை நாம பண்ணிட்டு ஒருத்தர் மூலியமா வரக்கூடிய பிரச்சனை, ஐயோ எனக்கு சத்திய திரும்பி எனக்கு உபத்திரம் வந்து சொல்ல முடியுமா? அப்போ நாமளாக ஏற்படுத்தி கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளை பத்தி இங்க பேசவே இல்லை. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை ரொம்ப அழகா சீராக காண்பிக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய சீசர்களுக்கு கர்த்தர் வாக்களிச்சிட்ட சமாதானம். அப்ப இவருடைய வாழ்க்கை கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய ஏற்பாட்டுல அங்க இருக்கும். அந்த பாதை முழுவதுமே என்னவாக இருக்கும்? புயல்கள் நிறைந்திருக்கும். அதுல இவங்க எப்படி நிலை நிற்பாங்க அப்படின்னா, கர்த்தர் தந்துட்ட சமாதானத்துல இவர்கள் நிலை நிற்பாங்க. யார் எவ்வளவு பெரிய நிலைமைகள்ல எதிரிகளாக விரோதிகளாக மாறினாலும் பெரியவராகிய தேவன் கூட இருப்பார். இதுதான் இந்த பாயிண்ட்ல பேசுறார். இன்னும் சொல்லும் போது அருமையானவர்களே, இப்படியான நிலைகள்ல நம்ம உறுதியாக இருந்தால், இந்த சமாதானத்துல உறுதியாக இருந்தால் எதிர்கால வெற்றி உறுதி. எது உறுதி? கர்த்தர் சொன்னார் இல்லைங்களா, சிலுவையில என்ன தன் ஜீவனை கொடுக்கல, சிலுவையில ஜீவன் கொடுக்கல. கெத்செமனேல போய் கர்த்தர் எப்படி இரத்த வேர்வை சிந்தி தேவன்ட்ட என்ன பண்றாரு, தேவனே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்க என்ற இந்த அனுபவம் எல்லாம் இந்த வார்த்தைக்கு அப்புறம் தான் போகுது. ஆனா முன்னமே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். ஏன் அப்படின்னா அந்த சமாதானம் அவர்கிட்ட இருந்துச்சு. அப்ப இந்த சமாதானம் நமக்குள்ள உறுதியாக இருந்தால் நிச்சயமாக எதிர்கால வெற்றி என்ன? எதிர்கால வெற்றி நம்முடைய வாழ்க்கையில அது உறுதி. அப்ப எந்த தருணத்திலும் இந்த சமாதானத்தை என்ன பண்ணிக்கணும்? நம்ம வைத்துக் கொள்ளணும். இறுதியான வார்த்தைகள் பாருங்க. இந்த சமாதானம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா எதுவும் உங்களுக்கு எந்த வகையிலும் தீங்கு செய்யாது. என்னவா? அப்படின்னா இங்க தீங்கு செய்யாதுன்றது விஷயம் என்ன? இந்த வாழ்க்கையே பெரிய தீமையான வாழ்க்கையை தான். அப்ப தீங்கு செய்யாதுன்னா நம்முடைய உடன்படிக்கை, நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய ரட்சிப்பை என்ன பண்ண முடியாது? எதுவும் சேதப்படுத்தாது. நமக்கு தீங்கிழைப்பதாக மற்றவர்களுக்கு தோன்றுவது தெய்வீக மேற்பார்வையின் கீழ் நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். அப்படின்னா நமக்கு எதிராக யார் எப்படி செயல்பட்டாலும் மற்றவங்க பார்வையில அது மிகப்பெரிய தீமையாக காணப்பட்டாலும் பார்க்கப்பட்டாலும் கூட தேவனுடைய பார்வையில் அது நமக்கு ஆசீர்வாதமாகவே அது மாறும் என்று சகோதரர் பாடத்தை இங்க முடிக்கிறார். அப்ப அருமையானவர்களே பாருங்க, இந்த காலத்துல நம்மை பலப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன்னா நாமும் உடன்படிக்கை பண்ணி இவ்வளவு வருஷங்கள் ஆயிடுச்சு. இவ்வளவு வருஷங்கள் ஆகி நாமும் கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய வகுப்பார் என்று நம்ம சொல்லிக்கொண்டு இந்த வாழ்க்கையில இந்த உடன்படிக்கையின் ஜீவியத்துல ஒரு சகோதர சகோதரிகளாக ஒரு ஐக்கியமாக ஒரு சபையாராக நம்ம என்ன ஆகிட்டு இருக்கிறோம்? நம்ம ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட பாதையில உண்மையாகவே நீங்களும் நானும் ஒரு உண்மையுள்ள ஒரு புதிய சிருஷ்டிகளாக கர்த்தருடைய அங்கத்தினர்களாக அவரை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த வார்த்தை நம்மளை பலப்படுத்தக்கூடிய, நம்மளை தாங்கக்கூடிய, நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மாபெரும் வார்த்தையாக அங்க இருக்கு. அப்ப இந்த வார்த்தை நம்மளை இன்னும் எப்படி பலப்படுத்தும்? இனி எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நம்ம பிக்கப்பட வேண்டிய நிலைகள் இருக்குது. இன்னும் கர்த்தர் சொன்னது போல, உங்களால் கூடுமா? ஆமா எங்களால கூடும். ஆமா உங்களால கூடும் என்றுதான் கர்த்தரும் சொன்னார். அப்ப நாமும் என்ன பண்றோம்? அந்த பாத்திரத்துல நாமும் பானம் பண்ண வேண்டியவங்களாக இருக்கிறோம். அப்ப அனுபவங்கள் நமக்கும் இருக்கு. அப்போ நாமும் அந்த பிக்கப்பட்ட அப்பத்துக்குரிய வாழ்க்கை மற்றும் அந்த பாத்திரத்துல பங்கெடுக்கக்கூடிய வாழ்க்கை இன்னமும் இருக்கு என்றால் அந்த வாழ்க்கையும் புயல்கள் நிறைந்த வாழ்க்கையாகவே அங்க இருக்கும். அப்ப அவைகள்லயும் நம்ம கடந்து போவதற்கு எதுதான் நமக்கு உதவி செய்யும்? இந்த சமாதானம் தான் நமக்கு உதவி செய்யும். அப்ப கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு வாக்குத்தத்தத்தை, இந்த சமாதானத்தை எந்த தருணத்துல வாக்களிச்சிருக்கிறார் பாருங்க.
எந்த தருணத்துல வாக்களிச்சிருக்கிறார். அப்ப நம்முடைய ஜீவியமும் ஏறத்தாழ இந்த சுவிசேஷத்தினுடைய சபையும் நிறைவடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது இந்த வார்த்தை இப்ப நம்மளை என்ன பண்ணுது? உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி நாமும் என்ன ஆயிரணும்? கர்த்தரை போல உலகத்தை எப்படியாவது ஜெயிச்சிடணும். அப்படி அடிச்சவர்களை பின்பற்றி நாமும் கர்த்தரை போல ஓடி முடிச்சிடணும். கர்த்தருக்கு மாபெரும் உதவி புரிஞ்சிட்ட இந்த சமாதானத்தை அவர் நமக்கு தந்திருக்கும் போது நாமும் இந்த சமாதானத்தை என்ன பண்ணிக்கணும்? பிடித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் என்கின்ற நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு வார்த்தையாக அங்க இருக்கு. ஆகவே அருமையானவர்களே, நம்ம வாசித்து கேட்ட இந்த வசனத்தை போல நாம் கர்த்தருக்குள் எப்படியாக இருக்கலாம்? சமாதானமாக இருக்கலாம். உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளலாம். எப்படி? சமாதானத்தின் வழியாக கர்த்தர் உலகத்தை ஜெயித்தது போல நாமும் உலகத்தை ஜெயிக்கலாம். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதித்து ஆண்டு வழிநடத்துவாராக. ஆமீன்.